இப்போ நான் வந்து டூ வீலரில் தான் வில்லிவாக்கத்தில் இருக்கிற அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கேன். இதுதான் அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழி. பாடி பிரிட்ஜி ஏறி இறங்கினோன்னே ரைட் சைடில் வந்தோம்னா, இந்த ரோட்டில் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்து அடைஞ்சிடலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோயில் இது. சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து திருமண கோலத்தில் இங்கே காட்சி அளித்திருக்கிறாரு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து வணங்கினால் தடைகள் நீங்கும், திருமணங்கள் நடக்கும் என்பது நம்பிக்கை. இங்கே பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் கூட இருக்குது. நாகலிங்க மரத்தில் பார்த்திங்கன்னா ஈசன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாகம் அப்படி கொடை பிடித்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மரத்தில் இருந்த பூவில் அந்த மரம் இந்த கோயிலில் இருக்குது. இங்கே உள்ள மூலவர் பேர் வந்து அகஸ்தீஸ்வரர், உற்சவர் பேர் வந்து சோமஸ்கந்தர், தாயார் வந்து சொர்ணாம்பிகை. இங்கே பார்த்திங்கன்னா தாயார் பேர் வந்து சொர்ணாம்பிகைன்னு இருக்குது. திருமண கோலத்தில் காட்சி தந்ததால் சொர்ணாம்பிகை அப்படின்ற பேர் தாயாருக்கு வந்தது. குறிப்பாக இங்கே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து வணங்கினால் மிகவும் நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா நடராஜர், பைரவர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி ஆகியவர்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன இந்த கோயிலில். இங்கே ஆதி சங்கரருக்கும் கூட தனி சன்னதி உள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா வீரபத்திரர் வந்து வடக்கு திசையை நோக்கி காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலில். இங்கே வில்வ மரம் நிறைந்ததால் இதற்கு வில்லிவாக்கம் என்று பெயர் வந்தது. இங்கே ஆடி மாதம் வந்து செவ்வாய்க்கிழமை சிறப்பாக கொண்டாடுவாங்க இங்கே இந்த கோயிலில். ஏன்னா சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு ஆடி மாதம் செவ்வாய் அன்று தான் தரிசனம் தந்ததாக வரலாறு கூறுகிறது. இங்கே வில்வ மரத்தின் அடியில் பார்த்திங்கன்னா வில்வாம்பிகை அம்மனுக்கு கூட இருக்காங்க. வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. நந்தவனம்லாம் கூட அமைச்சிட்டு அழகாக இருந்தது கோயில். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் வந்து தன் சாபம் நீங்க வழிபட்ட தலம். அதனால் இங்கே இருக்கிற குளத்திற்கு பார்த்திங்கன்னா அங்காரகன் தீர்த்தம் என்றே அழைக்கின்றனர். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க வந்து இங்கே வழிபட்டால் மிகவும் நல்லது. சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபடுறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது கோயில். பாருங்கள், வில்வாம்பிகை தனி சன்னதி இருக்குது வில்வ மரத்துக்கு கீழே. ஈசனின் அருளை பெறுவோம், அவன் தாழ் பணிவோம். ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று அவன் நாமத்தை கூறினால் நமக்கு மோட்சம் கிட்டும். இது பழமையான கோயில். பாருங்கள், வில்வாம்பிகை அம்மன் இங்கே இருக்காங்க. வில்வ மரத்துக்கு கீழே வில்வாம்பிகை அம்மன் சன்னதி இருக்குது. ஆதிசங்கரர் சன்னதியும் கூட இங்கேயே இருக்குது. ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தது இந்த கோயில். இங்கே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வந்து வணங்கினால் நல்லது. செவ்வாய் கிரகம் வந்து தன் சாபம் நீங்க வழிபட்ட தலம் இது. அதனால் இந்த குலத்திற்கு அங்காரகன் தீர்த்தம் என்றே அழைக்கின்றனர். நவகிரகங்கள் பாருங்கள், நாகலிங்க மரம் இருக்குது. கோயிலில் கூட்டம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வீக் டேஸ் போனதால் கோயில் கூட்டம் இல்லை. மூலவர் இந்த மாதிரி தான் காட்சி அளிப்பார் நமக்கு. சொர்ணாம்பிகை அம்மன், ஈசன், நந்தி தேவர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. இது கோயில் பின்னாடி வழி. இது டூ வீலர் கார் பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குங்க.
கோயில் வேலையெல்லாம் நடைபெற்று வருது. ஆனால் நம்ம மூலவரையும் அம்மனையும் தரிசிக்கலாம். மூலாதாரத்தில் ஆதி பைரவியை தியானித்து சகசிர தலத்தில் உணர்ந்து சிவமாம் தன்மையை பெற்று அறியாமை நிறைந்த உலகில் மீண்டும் பிறவா வரம் பெறலாம். வெறும் இந்த அளவுறவராயும் ஆகலாம். திருச்சிற்றம்பலம். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகமே இங்கே பரிகாரம் செய்திருந்ததால் இது செவ்வாய் ஸ்தலம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கே வழிபடலாம். இங்கே குளத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நாகர் சன்னதியில் செவ்வாய் விட்டிருக்கிறாரு. இங்கே வீரபத்திரருக்கும் தனி சன்னதி உள்ளது. நான் வந்தது பார்த்திங்கன்னா 26 மார்ச் 2025 வந்தேன். நான் மூலவரையும் அம்மனையும் நல்லாவே பார்த்தேன். இப்போ கோயில் வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம சுவாமியை தரிசிக்கலாம். இதுதான் நாகர் சன்னதி. இங்கே செவ்வாயும் இருக்கிறார். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுதான் வீரபத்திரர் சன்னதி. இதுதான் கோயிலின் பிரதான நுழைவு வாயில். இங்கே தான் இருசக்கரம் கார் நிறுத்துறதுக்கான வசதியும் இருக்கு. நாகர சன்னதியை வணங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. கோபுர வேலைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம சுவாமியை தரிசிக்கலாம்.